வணக்கம் மாணவ செல்வங்களே. முந்தைய தலைப்பில் மாறுபாடு மற்றும் பரம்பரை பற்றி கற்றுக்கொண்டோம். பெற்றோருடன் ஒப்பிடும்போது சந்ததியினரின் குணாதிசயங்களில் உள்ள வேறுபாடு மாறுபாடு என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். பரம்பரை என்பது அவர்களின் சந்ததியினரால் பெற்றோரின் பாத்திரங்களின் பரம்பரை. மரபியல் துறையில் முன்னோடியான சோதனைகளை கிரிகோர் ஜோஹான் மெண்டல் நடத்தினார் என்பதையும், அவர் நவீன மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நான் 10ஆம் வகுப்பு உயிரியலின் மரபு மற்றும் பரிணாமம் என்ற பாடத்திலிருந்து மெண்டலின் சோதனைகள் மற்றும் விதிகளின் மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தலைப்பை இப்போது உங்களுக்கு விளக்குகிறேன். மெண்டல், அதாவது 1822 முதல் 1884 ஒரு ஆஸ்திரிய துறவி ஆவார். அவர் நவீன மரபியலுக்கு அடித்தளமாக இருக்கும் தனது சோதனைகள் மூலம் பரம்பரை அடிப்படை கொள்கைகளை கண்டுபிடித்தார். அவர் 1822 விவசாயிகளின் குடும்பத்தில் பிறந்தார். பின்னர் பிரன்னில் உள்ள அகஸ்டியன் மடாலயத்தில் சேர்ந்தார். மெண்டல் பயிற்சிக்காக வியன்னா பல்கலைக்கழகத்திற்கு சென்று 1854 மடாலயத்திற்கு திரும்பினார். உயர்நிலை பள்ளியில் பாதிரியராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றினார். ஓய்வு நேரத்தில் அவர் தோட்ட பட்டாணி செடிகளில் தனது புகழ்பெற்ற சோதனைகளை தொடங்கினார். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். மெண்டலியனின் விதிகளை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். தோற்றவமைப்பு மற்றும் மரபணு அமைப்பு இடையில் வேறுபாடுகளை அறிந்து கொள்வீர்கள். ஒற்றை கலப்பு மற்றும் இரட்டை பண்பு கலப்பு சோதனைகளின் செயல்முறையை புரிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: பண்புகள், தோற்றவமைப்பு, மரபணு அமைப்பு, வெவ்வேறு பண்பு கொண்ட மரபணு, ஒத்த கருநிலை, சுயாதீன வகைப்பாடு, மாற்றுரு, ஒற்றை கலப்பு குறுக்கு, இரட்டை பண்பு கலப்பு குறுக்கு. பரம்பரை பற்றிய கருத்து வரைபடத்தை பார்ப்போம். மெண்டல் கிட்டத்தட்ட 10,000 பட்டாணி செடிகளுடன் 34 வெவ்வேறு வகைகளில் ஆய்வு செய்தார். இவ்வாறு மெண்டல் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளபடி தனது ஆய்வுக்காக 7 ஜோடி மாறுபட்ட பண்புகளை தேர்ந்தெடுத்திருந்தார்.
மெண்டலின் சோதனைகள். பின்வரும் நன்மைகள் காரணமாக மெண்டல் தோட்ட பச்சை பட்டாணியை தேர்ந்தெடுத்தார். அதாவது பிசம் சாட்டிவம் தாவரங்கள் திறந்த நிலத்திலோ அல்லது தொட்டிகளிலோ கூட பரிசோதனைகளை மேற்கொள்வதில் எளிதாக வளர்க்கலாம். அவற்றின் குறுகிய வளர்ச்சி காலம் மற்றும் வாழ்க்கை சுழற்சியை கொண்டுள்ளன. அவை சுய மகரந்த சேர்க்கை பூக்களை கொடுக்கின்றன, மேலும் குறுக்கு மகரந்த சேர்க்கையை செயற்கையாக எளிதாக நடத்துகின்றன. அவை அதிக எண்ணிக்கையிலான விதைகளை உற்பத்தி செய்கின்றன. அவை மாறுபட்ட பரம்பரை பாத்திரங்களை காட்டுகின்றன. அவை குறுக்கு மகரந்த சேர்க்கை மூலம் வளமான கலப்பினங்களை உற்பத்தி செய்கின்றன. மெண்டல் பட்டாணி செடிகளில் கலப்பு சோதனைகள் செய்தார். ஒரு ஒற்றை பண்புகள் மாறுபட்ட வடிவங்களின் பரம்பரை ஒரு நேரத்தில் படிக்க முடியும் என்பதை அவர் கவனித்தார். எடுத்துக்காட்டாக, ஒரு பண்புகள் உயரமான மற்றும் குள்ளமான வடிவங்கள் தாவரத்தின் உயரத்திற்கு பங்களிக்கின்றன. இதேபோல் சாம்பல் மற்றும் வெள்ளை வடிவங்கள் விதை தோல் நிறத்தின் ஒற்றை பண்பாகும். பின்னர் அவர் பல தலைமுறைகளுக்கு சுய மகரந்த சேர்க்கையை அனுமதிப்பதன் மூலம் ஒவ்வொரு மாறுபட்ட வடிவங்களின் உண்மையான இனப்பெருக்க வகைகளை பெற்றார். இதன் மூலம் அவர் உயரமான சந்ததிகளையும் குள்ள தாவரங்களையும் பெற்றார். குறுக்கு மகரந்த சேர்க்கை செய்யும் தாவரங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை விதைகளின் தூய இனம் முதல் தலைமுறை பெற்றோரின் முதல் மகப்பேறு அல்லது F1 தலைமுறை அல்லது அனைத்து மஞ்சள் விதைகளையும் உற்பத்தி செய்யும். இந்த F1 பட்டாணி செடிகள் சுய மகரந்த சேர்க்கையில் இரண்டாவது மகப்பேறு அல்லது F2 தலைமுறையை கொடுத்தது. இதன் விளைவாக சுமார் 75% மஞ்சள் மற்றும் சுமார் 25% பச்சை பட்டாணி செடிகள். மூன்றாவது இணைப்பு அல்லது F3 தலைமுறையானது சுமார் 25% மஞ்சள் விதை தரும் பட்டாணி செடிகளை மட்டுமே விளைவித்தது. மீதமுள்ள மஞ்சள் விதை தரும் பட்டாணி செடிகள் சுமார் 75% மஞ்சள் மற்றும் சுமார் 25% பச்சை விதை கொடுக்கும் பட்டாணி செடிகளை கொடுத்தது. பச்சை பட்டாணியின் தொகுப்பு பச்சை விதை தரும் பட்டாணி செடிகளை மட்டுமே கொடுத்தது. மெண்டல் தனது அவதானிப்புகளை விளக்கக்கூடிய சில அனுமானங்களை செய்தார். F1 தலைமுறையில் 75% மஞ்சள் விதைகளை உற்பத்தி செய்யும் தாவரங்களாகவும் 25% பச்சை நிறமாகவும் இருப்பதை நாம் அவதானிக்கலாம். இது தோற்றவமைப்பு அல்லது வெளிப்புறமாக தெரியும் தன்மை என அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த 3:1 என்ற விகிதம் தோற்றவமைப்பின் விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. மரபணு ரீதியாக 75% மஞ்சள் விதை உற்பத்தி செய்யும் பட்டாணி செடிகளில் தூய இனமான பட்டாணி செடிகளில் 25% மட்டுமே மஞ்சள் விதைகளை உற்பத்தி செய்கிறது. இவை ஒத்த கருநிலை மற்றும் YY என்ற பண்புகளை குறிக்கும் அதே காரணிகளை கொண்டுள்ளன. மீதமுள்ள 50% மஞ்சள் விதை உற்பத்தி செய்யும் தாவரங்கள் பன்முகத்தன்மை கொண்டவை, அதாவது பெரிய ஆங்கில எழுத்து Y,
சிறிய ஆங்கில எழுத்து Y. மீதமுள்ள 25% தூய பச்சை விதை உற்பத்தி செய்யும் தாவரங்கள் அல்லது ஒத்த கருநிலை வகை, அதாவது சிறிய ஆங்கில எழுத்து Y. தாவரங்களின் விதை நிறம் பெரிய ஆங்கில எழுத்து Y மற்றும் சிறிய ஆங்கில எழுத்து Y எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. மஞ்சள் மற்றும் பச்சை முறையே மரபணு அமைப்பு எனப்படும் மற்றும் மரபணு அமைப்பு விகிதம் 1:2:1 ஆகும். உயரமான மற்றும் குள்ளமான அல்லது மஞ்சள் மற்றும் பச்சை விதை நிறம் போன்ற ஒரு குறிப்பிட்ட தன்மையில் வேறுபடும் இரண்டு தாவரங்களுக்கு இடையிலான குறுக்கு ஒரு ஒற்றை கலப்பு குறுக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஒற்றை கலப்பு குறுக்கு விகிதம் 3:1 ஆகும். உயரமான மற்றும் குள்ள தாவரங்களுக்கு இடையிலான குறுக்குவெட்டு F1 தலைமுறையில் அனைத்து உயரமான தாவரங்களையும் விளைவித்தது. ஆனால் அவை உயரம் மற்றும் குள்ளத்தன்மை ஆகிய இரண்டிற்கும் காரணிகளை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் F1 தாவரங்கள் சுய மகரந்த சேர்க்கை செய்யப்பட்டபோது F2 தலைமுறை உயரமான தாவரங்களுடன் சில குள்ள தாவரங்களை உற்பத்தி செய்தது. இருப்பினும் குள்ளத்தன்மைக்கான காரணி F1 தலைமுறையில் மறைக்கப்பட்டது. மெண்டல் இந்த காரணியை குள்ளத்தன்மையை விட மேலாதிக்கம் பின்னடைவு காரணி என அழைத்தார். F1 தாவரமானது பன்முகத்தன்மை கொண்டது மற்றும் அதன் உயரமான பெற்றோரிடமிருந்து உயரத்திற்கான காரணியையும் அதன் குள்ள பெற்றோரிடமிருந்து குள்ளத்தன்மைக்கான காரணியையும் பெறுகிறது. இரட்டை பண்பு கலப்பு குறுக்கு ஒரே நேரத்தில் 2 ஜோடி மாறுபட்ட பண்புகளின் பரம்பரையை உள்ளடக்கியது. மெண்டல் தேர்ந்தெடுத்த 2 ஜோடி மாறுபட்ட பண்புகள் வட்ட மஞ்சள் விதைகள் மற்றும் சுருக்கப்பட்ட பச்சை விதைகள் போன்ற விதைகளின் வடிவம் மற்றும் நிறம். மெண்டல் முதலில் வட்ட மஞ்சள் விதைகளைக் கொண்ட தூய இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்களையும் சுருங்கப்பட்ட பச்சை விதைகளைக் கொண்ட தூய இனப்பெருக்கம் செய்யும் தாவரங்களையும் கடந்தார். F1 தலைமுறையில் உருண்டை மஞ்சள் விதைகள் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டன. இதிலிருந்து சுருக்கம் மற்றும் பச்சை விதைகளை விட வட்ட மற்றும் மஞ்சள் விதைகள் ஆதிக்கம் செலுத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. உருண்டை மஞ்சள் விதைகளை கொண்ட F1 தலைமுறை பட்டாணி செடிகளின் கலப்பினங்கள் சுய மகரந்த சேர்க்கையின் மூலம் கடக்கப்படும்போது F2 தலைமுறையில் 4 வகையான விதைகள் வடிவம் மற்றும் நிறத்தின் வெவ்வேறு சேர்க்கைகள் கிடைத்தன. ஒரு இரட்டை பண்பு கலப்பு கிராஸ் 4 வகையான F2 சந்ததிகளை உருவாக்கியது. இதில் 2 ஆதிக்க பண்புகளை கொண்ட 9 தாவரங்களும் ஒரு மேலாதிக்க பண்பு மற்றும் ஒரு பின்னடைவு பண்பையும் 3 மற்றொரு மேலாதிக்க பண்பு மற்றும் மற்றொரு பின்னடைவு பண்பையும் 2 பின்னடைவு பண்புகளையும் கொண்டவை. இரட்டை பண்பு கலப்பு குறுக்கின் போது F2 தலைமுறையில் வட்ட பச்சை மற்றும் சுருக்கப்பட்ட மஞ்சள் நிறத்துடன் 2 புதிய பண்புக்கூறுகள் தோன்றின. F2 தலைமுறையில் விதைகளின் ஒவ்வொரு தோற்ற அமைப்பு விகிதம் 9:3:1. இது இரட்டை பண்பு கலப்பு விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு குணாதிசயத்திற்கும் காரணிகள் சுயாதீனமானவை மற்றும்
கேமெட்களில் தங்கள் அடையாளத்தை பராமரிக்கின்றன. புன்னெட் சதுரம் என்பது ஒரு ஆங்கிலேய மரபியலாளர் ஆர்.சி. புன்னெட்டால் மரபியல் ஆய்வுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு செக்கர்போர்ட் வடிவமாகும். இது ஒரு மரபணு குறுக்கு வழியில் சந்ததியர்களின் சாத்தியமான அனைத்து மரபணு அமைப்புகளின் நிகழ்தகவை கணக்கிடுவதற்கான ஒரு வரைகலை பிரதிநிதித்துவம் ஆகும். ஒற்றை கலப்பு மற்றும் இரட்டை பண்பு கலப்பு குறுக்கின் சோதனையின் அடிப்படையில் மெண்டல் மரபு வழியின் மெண்டலின் விதிகள் எனப்படும் 3 முக்கியமான சட்டங்களை முன்மொழிந்தார். ஆதிக்க சட்டம். ஒன்று அல்லது அதற்கு மேம்பட்ட மாறுபட்ட பண்புகள் கொண்ட 2 ஒத்த கருநிலை நபர்கள் கடக்கப்படும்போது F1 கலப்பினத்தில் தோன்றும் பண்புகள் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் F1 தோன்றாதவை பின்னடைவு பண்புகள். பிரித்தல் சட்டம் அல்லது கேமெட்களின் தூய்மையின் சட்டம். ஒரு ஜோடி மாற்றப்பட்ட காரணிகளை ஒரு F1 கலப்பினத்தில் ஒன்றாக கொண்டு வரும்போது ஆலிக் ஜோடியின் 2 காரணிகளும் கலக்காமல் ஒன்றாக இருக்கும் மற்றும் கேமெட் உருவாகும்போது பிரிக்கப்படுகின்றன. இதனால் ஒவ்வொரு கேமெட்டிலும் ஒரு காரணி மட்டுமே நுழைகிறது. சுயாதீன வகைப்படுத்தலின் சட்டம். 2 அல்லது அதற்கு மேம்பட்ட ஜோடி பண்புகள் ஒரே நேரத்தில் மரபுரிமைக்காக இருந்தால் ஒரு ஜோடியின் காரணிகள் அல்லது மரபணுக்கள் மற்ற ஜோடியிலிருந்து சுயாதீனமாக வகைப்படுத்தப்படுகின்றன. இது மெண்டலின் விதிகளை பற்றியது. அடுத்த தலைப்பில் நீங்கள் பரிணாமத்தை பற்றி அறிந்து கொள்வீர்கள். காத்திருங்கள்.